வணக்கம். கடகராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே கடந்த ஒரு 2.5 வருஷமா ரொம்ப இன்னல்கள்ல கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ராசியில கடகராசி ஒண்ணு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பதான் கடகராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து பாக்கிய சனிக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கார். அதாவது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், அஷ்டம சனி அப்படின்னாலே நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான தொகை அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்காது. அதாவது ஏதோ ஒரு பணப்புழக்கம் நம்மகிட்ட அதிகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது செலவு அப்படிங்கிறது நிறைய ஆயிடும். தொழிலில் பெரிய அளவு முன்னேற்றம் இருக்காது. நம்ம எப்படி இருந்தோமோ அதே லெவலில் அதே கிராஜுவேட்டில் அப்படியே நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிதான் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா படிப்பிலையும் அவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது. நம்மளை மந்தப்படுத்துகிற ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க, ஏன் இப்படியே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த திங்கிங், ஆழ்மனது சிந்தனை அப்படிங்கிறது எதையோ ஒன்றை போட்டு அந்த நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கே தெரியாது. மைண்ட்ல ஏதோ ஒரு ஒரு அழுத்துற மாதிரி ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஹெல்த் வைஸாகவும் ரொம்ப பிரச்சனைகள் வந்திருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸாகவும் பிரச்சனை வந்திருக்கும். பண விரயம் ஆயிருக்கும், கடன்ல மாட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி தொழிலில் ஒரு நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப அலைச்சல்னால மன சோர்வு, என்னடா நமக்கு ரெஸ்டே இல்லை, ஓடிட்டே இருக்கமே, ஒரு 5 நிமிஷம் நம்மளால உட்கார முடியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடகராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த 2026ல கடகராசிக்கு கிரக பயிற்சிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட், ஒரு விடிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கடகராசிக்கு கிரக பயிற்சிகள்லாம் ரொம்ப அருமையா பிரமாதமா இருக்கு. எப்படிப்பட்ட கிரக பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நாள் கடகராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல குரு பகவான் இருந்து பலன்களை தந்துட்டு இருந்திருக்காரு. இந்த ஜூன் மாசத்துக்கு மேல ஜென்மத்துல, அதாவது கடகராசிக்கே குரு பகவான் வரப்போறாரு. அதாவது கடகத்துலதான் குரு உச்சம். அந்த கடகராசிக்கே குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு மேல பயிற்சியாக போறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்துல இருந்து பாக்கிய சனி 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் அதாவது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சு. வாக்கிய பஞ்சாக பிரகாரம் நம்ம பலன் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த மார்ச் மாசத்துல 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிடுவாரு. அடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு, கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. இதுதான் இந்த கடகராசிக்கு கிரக பயிற்சியோட, கிரகங்களோட எந்தெந்த இடத்துல பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம அப்படியே லைவாகவே பார்க்கலாம். இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை எப்போ பார்த்தாலும் இப்போ ஆஃபீஸில் வச்சுக்கோங்களேன் கூப்பிட்டு திட்டிக்கிட்டே இருப்பார் மேனேஜர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை நடத்துகிற முறையே வேறையா இருக்கும். வாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நடத்துகிற ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது ஆஃபீஸ் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நமக்கு அந்த சபை நாகரிகம், சபை மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழிலில் கண்டிப்பாக ஹை ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் எந்த இந்த இவ்வளோ நாளுன்ட்டு இல்லை, கடந்த 2.5 வருஷமாவே ஒரே இடத்துல தான் இருந்திருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துகிட்டா அது நெக்ஸ்ட் கிரேடு, நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலில் லாபம் அப்படிங்கிறது பெருகும். நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு லாபம் கூட கண்டிப்பாக பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நான் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள், நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான செயல்கள்லாம் கண்டிப்பா கடகராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். ஆனா எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ் பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவ்வளோ நாள் அஷ்டம சனியில இருந்தீங்க, ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி மாறிடுச்சு. குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு மேல ஜென்மத்துக்கு கடகத்துக்கே வரனால இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட நல்லா பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஹெல்த் வைஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். கடகராசிக்காரர்கள்
முடிந்தால் இந்த 2026 முடிவதற்குள் ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் பள்ளிகொண்ட ரங்கநாத கோவிலுக்கு சென்று முடிந்தால் தயிர் சாதம் வந்து ஒரு 10 பேத்துக்கு, 10 பேர் இல்லை, நம்மளால ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா 5 பேருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வந்து கடகராசிக்காரங்கள் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் ஏற்படும். நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கநாதர் அதாவது ஸ்ரீரங்கம் சென்று பள்ளிகொண்ட ரங்கநாதர் தரிசித்து ஒரு தயிர் சாதம் வந்து ஒரு 5 பேத்துக்கோ ஒரு 10 பேத்துக்கோ நீங்க தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த் வைஸும் சரி, ஃபேமிலிலையும் சரி, நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் நம்ம நினைக்கிற அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். நன்றி.